வணக்கம். ஜேர்னி ஆஃப் 1000 மைல்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள் ஸ்டெப் அப்படின்னு நம்ம பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு 1000 மைலுக்கு நம்ம தூரம் நடக்க போகிறோம்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான் நம்ம ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறது. இதே மாதிரி நம்ம லைஃப்பில் பல பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துருப்போம். அப்படி பார்த்த எல்லாருமே எடுத்ததும் ஒரே நாளில் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனவங்க கிடையாது. அவங்க பல ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நாளைக்கு உழைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்பாங்க. பட் இது எதுவுமே நமக்கு தெரியாமல் அவங்களோட சக்ஸஸ் மட்டும் பார்த்து நம்ம சக்சீட் ஆகணும், நம்ம அதே மாதிரி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் நம்ம நினச்ச உடனே அந்த மாதிரி பண்ணிட முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உழைப்பை போட தான் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் நம்ம நினைக்கிற ஒரு எய்மை நோக்கி நம்மளால் போக முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க அதாவது நம்ம எது பண்ணால் புதுசாக எதுவுமே பண்ணாமல், அதாவது ஒன்றுமே பண்ணாமல் நமக்கு பிடிச்ச விஷயத்தையே பண்ணிக்கிட்டு புதுசாக ப்ரொடக்டிவாக எதுவும் பண்ணாமல் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் நம்மளோட நார்மல் லைஃப் ஸ்டைலை நார்மலாகவே வச்சுக்கிறதுக்கு பேர் தான் கம்ஃபர்ட் ஜோன். அதாவது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டுமே போடாமல் இருக்கிறது. என்றைக்கு நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வர்றோமோ அன்னைக்கு தான் நம்மளால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். அதாவது இப்போ நமக்கு ஒரு பெரிய ஆளாகணும், இப்போ எனக்கு யூடியூப்பில் நிறைய நல்ல விஷயம் பேசணுன்ட்டு ஆசை. பட் அதை என்னால் எடுத்த உடனே போட்டோமா அதை ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்களா அப்படின்ட்டு என்னால் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு வீடியோவாக நான் போட ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் எடுத்து வைக்க தான் அதை யாராவது பார்க்குறாங்களா இல்லையா, அது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். நான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் படுத்து தூங்குறது தான். அதே மாதிரி நினச்சிக்கிட்டு நான் படுத்து தூங்கிட்டே இருந்தேன்னா நான் நினச்ச ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்போ நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துக்காக எஃபோர்ட் போட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ஈஸியாகவே இருக்கும். ரெண்டாவது விஷயம், இஃப் யூ கேனாட் டிசைட் த ஆன்சர் இஸ் நோ. அதாவது நம்மளால் ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியலை அப்படின்னா அதுக்கான பதில் நோ அப்படிங்கிறது தான். இப்போது நமக்கு இந்த 20s ஏஜ் குரூப்பில் இருக்கப்போ நிறைய ஆசிலேஷன்ஸ் வரும். நம்ம இதை பண்ணலாமா வேண்டாமா, இப்போ படிக்கிறதுக்கு படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம டீப்பாக யோசிச்சு பார்க்குறப்போ நம்ம படித்தோன்னா அதனால் என்ன நடக்கும், அதனால் என்ன ஆகும், நமக்கு என்ன நல்லது அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ நம்ம மூளைக்கே தெரியும் இதை பண்ணலாமா வேணாமான்ட்டு ஒரு ப்ராப்பர் டெசிஷன் எடுக்க தோணும். ஆனால் எவ்வளோ யோசித்தாலும் நமக்கு அது ப்ராப்பரான டெசிஷன் கிடைக்கல அப்படின்னா அதுக்கான ஆன்சர் நோ அப்படிங்கிறது தான். அதாவது அதனால் நமக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னா நம்ம மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வராது. அதனால் நமக்கு தோன்ற ஒரு விஷயத்த நம்மளால் மனசாட்சி நிச்சயமாக ஓகே அப்படின்னு சொல்லணும். தோணாத ஒரு விஷயத்தை தான் மனசாட்சி வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஆசிலேஷன்லேயே இருக்கும். ஸோ பெட்டர் அந்த விஷயத்த வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சோம்னா நம்ம லைஃப்பில் சக்சீட் ஆகிறதுக்கான அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். அதாவது நல்ல விஷயத்தெல்லாம் நல்லா யோசித்து பார்த்தோன்னா அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசாட்சி சொல்லணும். தேவையில்லாத விஷயத்துக்கு மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்படி வர்றப்போ அதை அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது. மூணாவது, நமக்கு 1008 கனவுகள் இருக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட இன்னொரு விஷயம் சேர்த்தே இருக்கும். அதாவது தள்ளி போடுறது. ப்ரொகாஸ்டினேஷன் வில் டிலே யுவர் ட்ரீம்ஸ். நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருப்போம், ஆனால் பண்ணவே மாட்டோம். அதுக்கு பேர் தான் ப்ரொகாஸ்டினேஷன். இப்போ நார்மலாக ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அதை நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லை நைட்டு பண்ணுவோம், நாளைக்கு காலைல பண்ணுவோம், நாளைக்கு மத்தியானம் பண்ணுவோம், இப்படி நம்ம மாற்றி தள்ளி வைக்கிறது. இல்லை காலேஜில் ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்கன்னா அதையும் இதே மாதிரி தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கும். இல்லை நமக்கு ஒரு விஷயம் தோணுது, புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா இந்த டைமில் அதை பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், இப்படி மாற்றி நம்ம அதை நகர்த்தி வச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ப்ரொகாஸ்டினேஷன். இந்த விஷயத்தை நம்ம பண்ண நம்ம பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயமும் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ என்னைக்கு நம்ம அதை விட்டுட்டு நம்ம இதை பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க விஷயமும் நடக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் புதுசாக நான் ஒன்றும் கற்றுக்கிட்டு சொல்லலை. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், பட் நம்ம யாரும் இதை ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. அதைத்தான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நாலாவது விஷயம், நம்ம பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க நம்மளோட ஒரு எய்முக்காகவோ ட்ரீமுக்காகவோ நம்ம டெய்லி உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது ரெகுலராக பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அந்த கிரிக்கெட்டர் ஆகிறதுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்கிற ஒரு டெக்னிக்கை தெரிஞ்சிக்க முடியும். அப்படி தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்க முடியும். அதனால நம்ம டெய்லி ஹேபிட்ஸில் நம்மளோட ரொட்டீன்ஸில் நமக்கு எய்முக்கு தேவையான அந்த விஷயத்தையும் ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்கிறதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். நார்மலாக நம்ம டெய்லி இதை பண்ணணும்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நடக்காது. என்றைக்கு நம்மளோட டெய்லி ரொட்டீனில் நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை ஆட் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் நம்ம நினைக்கிற அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். நடந்துடும் அப்படின்னு நான் சொல்லலை, நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும்
நம்ம அதுக்கு டெய்லி உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒரு கிரிக்கெட்டராக இருந்தாலும் சரி, இப்போ நான் யூடியூப்பில் வந்து என் வீடியோ பல பேர் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்படி நான் ஆசைப்பட்டுட்டு டெய்லி உட்காந்துருந்தா நான் மட்டும் பத்தாது. அதுக்கு நான் உழைச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வீடியோ போட்டேன்னா மட்டும்தான் என்னால் அதை எதிர்பார்க்கறதுக்கு ஒரு வேலை பார்க்க முடியும். 5வது விஷயம், இப்போது உங்களுக்கு பணக்காரன் ஆகிறது மட்டும்தான் ஒரே ஒரு ஆசை அப்படின்னா அது நடக்காது. ஏன்னா பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும் வச்சுருந்தோன்னா நிச்சயமாக நம்மளால் என்ன பண்ணணும், என்ன ஆனால் பணக்காரன் ஆக முடியும், என்ன பண்ணால் பணக்காரன் ஆக முடியும், இந்த ஒரு கிளாரிட்டி நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. நான் பார்த்த பல பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க. பணம் வச்சுருக்கணும், பணம் நிறைய இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குமே தவிர அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் கற்றுக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேலை பார்க்கணும், என்ன படிக்கணும், இல்லை என்ன ஒரு டேலண்ட் இருக்கணும், இந்த ஒரு தாட்டே இல்லாமல், இந்த ஒரு ஐடியாவே இல்லாமல் பணம் இருந்தால் போதும் அப்படின்ட்டு இருக்கவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஒரு தாட் இருக்கும்போது அதுக்காக என்ன பண்ணணும், பணம் அவ்வளோ வேணும்னா அதுக்கு என்ன சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், அதுக்கு நம்மள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கணும், என்ன ஸ்கில் இருக்கணும், நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியணும். ஸோ அதுக்கு நம்ம ரெகுலராக படித்தோம் அப்படின்னாலே நிச்சயமாக நமக்கு ரெகுலராக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம மைண்டில். அப்படி வர 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 நமக்கே தெரியும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ பணம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணாமல் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். 6வது விஷயம், நம்ம வந்து மற்றவங்களெல்லாம் விட பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம உழைக்கக்கூடாது. நம்மளோட ப்ரீவியஸ் செல்ஃப், அதாவது நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ நேற்று எப்படி இருந்தேன், நேற்று இருந்ததை விட இன்றைக்கி நான் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கேன், நம்ம நேற்று இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருக்கேனா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவன் இப்படி இருக்கான் அவனை விட நம்ம பெட்டராக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. இப்போ நேற்று நான் இந்த அளவுக்கு இருந்தேன், நேற்று எனக்கு இவ்வளோ தான் தெரியும், இன்றைக்கி அப்படி தெரிஞ்சதை விட அதிகமாக தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம சக்ஸஸ்க்கு நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம்னு நம்ம சொல்லலாம். பட் அவன் அப்படி இருக்கான், அவனை விட நமக்கு அதிகமாக தெரியுதா, இல்லை தெரியல, ஒரு டிசப்பாயின்மெண்ட். அடுத்தது இன்னொருத்தனை பார்ப்போம், இன்னொருத்தனை விட நம்ம அதிகமாக தெரிஞ்சிருக்கோமா, இல்லை தெரியல, இவனோட அதிகமாக தெரிஞ்சிருக்குன்னா அடுத்தவனோட நாலேஜ் லெவலை பார்த்து நம்மளை கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளோட அடுத்த லெவலுக்கு போகிறதே கிடையாது. நம்மளை விட பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்கோமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாட்டி நம்மளை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம பெட்டர் ஆகிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளால் நம்ம சக்ஸஸ்க்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய 6வது விஷயம். கடைசி விஷயம், பில்கேட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, படிக்கிறது மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் புதுசாக கற்றுக்கிறதுக்கும் நான் வந்து என்னைய மேம்படுத்திக்கிறதுக்கும் நான் பயன்படுத்துகிற ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம சும்மா இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா மட்டும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நம்ம நிறையா படிக்கணும். ஒரு புக்ஸ் படிக்கிறதோ, இல்லை இன்டர்நெட்டில் புதுசாக படித்து கற்றுக்கிறதோ, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிறதோ, இந்த மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணி நம்ம புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். எல்லாமே இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே நம்ம சக்ஸஸ்க்கு எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பு. இந்த 7 விஷயத்தையும் நம்ம ரெகுலராக பண்ணோம்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கே தெரிஞ்ச விஷயம். இதை நம்மக்கிட்ட வந்து யாருமே சொல்ல போகிறது கிடையாது. நீ இதை பண்ணு, அதை பண்ணு, நீ இப்படி பண்ணினா தான் உன்னால் பெரிய ஆள் ஆக முடியும். இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட யாரும் சொல்லிகிட்டு இருக்க போகிறது கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த யாராவது ஒரு தடவை சொன்னால் தான் நம்மளால் அதை பண்ணுறதுக்காவது யோசிக்க முடியும். அப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ no one is going to teach you how to do all those things. You have to teach yourself. நீங்களே கற்றுக்கோங்க, நீங்களே பெட்டராகுங்க. நன்றி.